வாங்க சார், நம்ம எஸ்பிஓக்குள்ள ஒர்க்கை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க. நோட்டீஸ் போர்டு லிங்க் மேலே இருக்கு. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபீஸியல் மேலே லிங்க் இருக்கு. எஸ்பிஓ மீடியா ஆஃபீஸியல் லிங்க் இருக்கு. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிங்க. இந்த டெய்லி டாஸ்க் இருக்கு பாருங்க. இந்த டெய்லி டாஸ்க் இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒர்க்கை பற்றி சொல்லுவாங்க. கோ டு கூகுள் குரோம் any browser. Go to Google Chrome or any browser. எந்த ப்ரௌசர்லானும் நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சர்ச் அமேசான்ல நீங்க பண்ண அந்த யூஆர் லிங்க் எடுக்க சொல்றாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் கொடுங்க. அமேசான் அமேசான் இப்போ ஃபர்ஸ்ட் வருது பாருங்க. அது பண்ணிருங்க. இதுல எந்த ப்ராடக்ட்னும் ஒரு ப்ராடக்ட்குள்ள யூஆர்எல் எடுக்க சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த ப்ராடக்ட் பார்க்கணும், நமக்கு இஷ்டம் உள்ளது. இதில் ஆட்ஸ் இதெல்லாம் பண்ணிங்க. இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க. எதுனா ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இங்கே வந்துச்சு. அதுக்குள்ள யூஆர் லிங்க் தெரிஞ்சு பாருங்க. இதை காப்பி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துருங்க. அப்படியே பேக் வந்துட்டீங்கன்னா நம்ம சைட் வரும். எஸ்பிஓ சைட்டுக்குள்ள போறோம். இப்போ சைட்டுக்குள்ள போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண வேணாம். இதில் எதுவும் தொட வேணாம். டைட்டில் அதில் அமேசான் எழுதணும். அமேசான் எழுதிருங்க. வேற ஒன்றும் எழுத வேணாம். அமேசான் சூஸ் டைப்பில் நம்ம வெப்சைட் தானே எடுத்திருந்தோம் லிங்க் யூஆர்ல. வெப்சைட் கொடுத்துடணும்.
இந்த யூஆர்ல காப்பி பண்ணணும் இல்லையா, அதை பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட்னு வரும். பேஸ்ட்னு யூஆர்ல வந்துச்சு, சப்மிட் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் ப்ரோ. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஒர்க் ஈஸி, வெரி ஈஸி. தேங்க்யூ எஸ்பிஓ.